லவி நண்பாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நைட் எல்லாம் தூக்கமே இல்லைங்க. இந்த விபி பாய்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ரீசெண்டான இன்டர்வியூஸ் கிளிப்ஸை பார்த்து மைண்ட் ப்ளோயிங் ஆயிடுச்சு. ஐயோ பாத்திரம் நம்ம இப்பயே அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை தூண்டிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். இது வரைக்கும் டீம் சைடு இருந்து கட்டி காப்பாற்றின விஷயங்களை எல்லாமே அவங்க உடைச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு பெரிய படத்துக்கும் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தால் தான் அந்த படத்துக்கான மதிப்பே பெருசாக வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த ப்ரொடியூசர் சொன்னாங்க. பட் அதை எல்லாத்தையும் ஃபேன் பாய் மூமெண்டா இவங்க எல்லாரும் உடைச்சிட்டாங்க. என்னென்ன பேசுறாங்க, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க சார் அவங்கள அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். அப்படி ஒவ்வொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. அதுல ஹைலைட்டான சில விஷயங்கள் என்னன்னா, செகண்ட் ஹாப்ல 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிளாப் சத்தம் கத்துறது கண்ட்ரோல் பண்ணாம ஆடியன்ஸ் எழுந்து நின்று கத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளூபர் ஷாட்லேயே என்ஜாய் பண்ணுவீங்க, அது முடிச்சு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு இன்னொரு குண்டை தூக்கி போடுறாங்க. இந்த மாதிரி ஹைப்புக்கு மேல ஹைப் கொடுத்துட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பிரேம்ஜி தலைமை ஒன்று சொன்னாப்ல, படம் ஆரம்பிச்ச 60 செகண்ட்ஸ்ல ஐயோ சொல்லான் போல நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது ஓப்பனிங் ஷாட்னு தான் நினைக்கிறேன். விஜயனுடைய ஓப்பனிங் 67 படங்கள்ல 68 படமா இது வேற லெவல்ல இருக்குன்னு வைபோ வேற சொல்லியிருக்காப்ல. அதோட நம்ம பிரேம்ஜியோட ரோல் வந்து சீனு மாமா ரோலா, அதாவது ஸ்னேகா அவர்களுக்கு தம்பியா ரோல் பண்ணியிருக்காரு. வோல்டேஜ் லுக்ல இருக்க தளபதியை மாமானு கூப்பிடுறதாவும், எங்கு தளபதி வந்து அவரை மாமானு கூப்பிடுறதாவும் காட்சிகள் அமைப்புகள் அவருடைய ரோல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் போகல விபி பிரதர் வந்து ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. ரீமிக்ஸ் சாங் இருக்குன்னு சொன்னாங்களா, அது இளையராஜா சாருடைய பாட்டு தானா. யுவனுடைய ஸ்டைல்லையும் பிளஸ் பிரேம்ஜியோடைய ஸ்டைல்லையும் ஒரு ஹைலைட்டான சீன்ல ரீமிக்ஸ் ஒன்று வருதான். ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, விசில் போடு பாட்டு நாம கேட்டோம்ல, அந்த ஒரு பாட்டு படத்துல வராது. சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஏன்னா விபி அவர்கள் வந்து 3 hours மூவி பிளஸ் எந்த சீனையும் என்னால் தூக்க முடியல, ஆனாலும் கமர்ஷியல் ஃபிலிம்னு சொல்றாரு, இந்த பாட்டெல்லாம் தூக்கிடலாமேன்ற மாதிரி தான் என் மைண்ட் செட் இருந்துச்சு. பட் விசில் போடு வேற ஒரு மெட்டீரியல்ல பக்காவா கொண்டாடுற மாதிரி அந்த ஒரு பாட்டு வந்திருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ போதும், அப்போ வேற ஒரு வெர்ஷன்ல ஓப்பனிங் சாங்காவே விசில் போடு தான் இருக்கான். ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். அதே மாதிரி இல்லை, டீம் சைடு வந்து ப்ரீமியர் ஷோ பிளான் பண்ணுறாங்க. டீம் அண்ட் டெக்னிக்கல் டீம் எல்லாரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய படமாக அது இருக்கும். ஸோ அந்த ஒரு ரிவ்யூ எல்லாம் எப்படி வருதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதே மாதிரி படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபன்னாகவும் இருக்க போது, மாசாவும் இருக்க போது, செகண்ட் ஆஃப் எல்லாம் சர்ப்ரைஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவிலே இது வரைக்கும் இப்படியெல்லாம் வைக்க முடியுமா, அப்படியெல்லாம் வைக்க முடியுமா, நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாமே இருக்கு, வந்து பாருங்க கொண்டாடுங்க அப்படின்ற மாதிரி ஹைப்பை ஏற்றி விட்டாங்க. பட் அவங்க சொன்னதெல்லாம் தாண்டி இல்லை, செகண்ட் ஹாப் நல்லாவே ஸ்பீடாக இருக்கும், எதிர்பார்க்காதது தான் கதையாக அமைஞ்சிருக்கும், இது எல்லாமே ஓகே. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கிளைமேக்ஸ் 20 minutes மேலேயே இருக்கு, அதுக்கே தனி படமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, வெயிட் பண்ணி பாருங்கன்னு விபி சொல்லியிருக்காரு. அது கேட்டோடனே இன்னும் ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. கிளைமேக்ஸே ஒரு தனி படமாக ஃபீல் பண்ணுற மாதிரி வேற மாதிரி ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஆனால் அர்ச்சகா பேசுனது ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. இப்போ இருக்கிற ஆடியன்ஸுக்கு மெயினான ஆர்டிஸ்ட்டு சாங்ஸ் அதை வச்சே கவர் பண்ணிட முடியாது படத்தை தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்காங்க. கதை ரொம்பவே அவசியம், அதை தாண்டி என்ன ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே முக்கியம். ஏன்னா அவங்க ரீசெண்ட் டைமில் வந்து 10 கோடி போட்டு 100 கோடி எடுத்த படமெல்லாம் இருக்குது. அப்போ இந்த ஒரு படம் எப்படி இருக்கும்னு அது ஒரு எதிர்பார்ப்பு தான் எனக்கு இருக்குது. பட் அவங்களுடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் இப்போ ரீசெண்ட் டைமில் வேற லெவலில் இருக்குன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரீசெண்ட் டைமாக ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்காக ட்ரைலர் கட் பண்ணவே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், சில விஷயங்கள் மறைச்சு ட்ரைலரில் சொல்லியிருக்கோம், பட் எங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதை மீறி எடிட் பண்ணி தரவும் முடியல. ஏன்னா ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கும் கதைக்கு ஒப்பிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லும் போது இல்லை. பட் பெருசாக ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்றது மட்டும் நல்லா புரியுது. ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க.